ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சண்முகம் இங்கே வெற்றிக்கிட்ட வந்து, இங்கே பாருடா, எதுக்காக எந்த திட்டத்தோட நீ எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க? ஏற்கனவே உன்னால் என் தங்கச்சி இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிறது எல்லாமே போதும். ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போயிடு. சுடர்கிட்ட பேசவும் செய்யாத. உன்னால் என் தங்கச்சி படுறது எல்லாமே போதும். சுடரோட வாழ்க்கைக்கு உன்னால் எந்த விதத்துலையும் பிரச்சனை வந்துடவே கூடாது. ஒழுங்கா சுடர் விட்டு கொஞ்சம் தள்ளி இருடா அப்படி சொல்லிட்டு எங்கே நம்ம சண்முகம் வந்து வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. வெற்றி இருந்துட்டு, இங்கே பாருங்க, சுடரை விட்டு என்னால் தள்ளியெல்லாம் போக முடியாது. அவள் என் குழந்தை, என்னுடைய குழந்தை. அவள் கூடவே இருப்பேன் நான். அதை கேட்குறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படி சொல்லிட்டு அப்படியே திமுறா ஒரு மாதிரி சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து உள்ளே போயிடுறாங்க. சண்முகத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெற்றியால் சுடருக்கும் தன்னோட தங்கச்சி அபிக்கும் பிரச்சனை வரப்போகுதோ, என்ன பிரச்சனை வருமோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் தான் இருக்காங்க. சாமிக்கிட்ட வேண்டிக்கவும் செய்கிறாங்க. கடவுளே, அபிக்கும் சுடருக்கும் இந்த வெற்றியால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக இவன் பிரச்சனை ஏதாவது கிளப்புவான். இவனால் தானே இன்னைக்கு சுடர் அதாவது சின்ன வயசில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை எதுவுமே அனுபவிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு சண்முகம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பக்கமாக இருந்த நம்ம சுடர் வந்து காது கொடுத்து கேட்டுடுறாங்க. என்ன, எதுக்காக மாமா கேப்டனை திட்டணும்? சுடர்கிட்ட நெருங்கி பழகாதுன்னு எதுக்காக சொல்லணும்? தியாதரன் கூட தான் இருக்காங்க. ஆனால் தியாதருனெல்லாம் இதில் இழுக்கவே இல்லையே மாமா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அம்மாவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து இந்த கேப்டன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரே, என்னவா இருக்கும்? நம்மளை பார்த்து ஃப்ரெண்டு ஆகிறதுக்கு முன்னாடி கேப்டனுக்கும் மாமாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமோ? என்ன ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து நினைக்கிறாங்க. ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் சண்முகம் மாமாவுக்குமே கேப்டனை பார்த்தா பிடிக்கவே இல்லை, என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே அபி இருந்துட்டு இங்கே வெற்றியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் முகத்துலலாம் முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு கிச்சனில் நம்ம சரளா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு, சரளா, என்ன சரளா, என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குவோம். எங்கள் தம்பி வந்திருக்காரு, அவருக்காக நான் வேணுன்றதெல்லாம் சமைக்க வேண்டாமா? அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோன்னு கேட்டுட்டு வந்திருக்கேன். சிக்கனு, மட்டனு, எறா, மீன், வறுவல்னு எல்லாத்தையுமே நான் செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டு. என்ன சரளா பேசிக்கிட்டு இருக்கேன்? யாரோ ஒருத்தருக்காக நீ எதுக்காக இப்படி தடபடலாக விருந்தெல்லாம் வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சண்முகம் கோவப்படுறாங்க. என்னங்க நீங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து உங்களுக்கு சம்பளமும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னடனா எதுக்காக இம்புட்டு சமைக்கிற, அவங்களுக்கு எதுக்காக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், அவர் என் தம்பி, என் கூட பிறக்காத தம்பி. நீங்கள் எப்படியும் உங்கள் தங்கச்சி அபியை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, நடு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி நான் என் தம்பியை இருக்க வைக்குவேங்க. ஏன் எனக்கு அதில் உரிமை இல்லையா என்ன அப்படி சொல்லிட்டு. ஐயோ சரளா, நீ எதுவும் தெரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்க. அவங்கெல்லாம் எதுக்காக நம்ம வீட்டில் வந்து சாப்பிடணும்? ஏங்க, சாப்பாடு விருந்து மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த தம்பி இந்த வீட்டில் தான் இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு. இதை கேட்ட சண்முகம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரளா, என்ன சரளா, நீ விளையாடிக்கிட்டு இருக்கியா? 4-5 நாள், ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த வீட்டில் தான் இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு சரளா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இதெல்லாம் எங்கேயோ தப்பாக தான் போய் முடிய போகுது அப்படி சொல்லிட்டு. ஏங்க, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னையும் அந்த தம்பியும் சந்தேகப்படுறியலா அப்படி சொல்லி கேட்கவும், ஐயோ இங்கே பாரு சரலாம், இப்படி கேவலமெல்லாம் யோசிக்காத. நான் அந்த விதத்தில் சொல்ல கிடையாது. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க. உடனே சரளா இருந்துட்டு, என்கிட்ட நீங்கள் எப்படியுமே சொல்லி புரிய வைக்க வேண்டாம். அதே சமயம் உங்களுக்கு சின்னதாக மனசுக்குள்ளே சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா அவர் என் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு என்னை கூப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் இன்றைக்கி ஓரளவுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக காசு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அதுக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டு கருணாவும் தானே காரணம். அவங்க 2 பேருமா சேர்ந்து தானே உங்களுக்கு வேலையை கொடுத்தாங்க. அது மட்டுமா உங்களுக்கு சம்பளமும் எக்ஸ்ட்ரா
கொடுத்துருக்காங்கங்க. அதெல்லாம் கொஞ்சமாவது மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. சும்மா தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டாக்காதீங்க. நான் என் தம்பிக்காக பிடிச்சது எல்லாமே செய்ய போகிறேங்க. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எதனா வேலை இருந்தால் பாருங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ சண்முகத்துக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏன்னா வெற்றியை பற்றின உண்மையை சரளா கிட்ட சொல்லவும் முடியாது. சொன்னால் இது வேறு விதமான பிரச்சனையாக போய் முடியும். அதனால பயங்கரமாக டென்ஷனாக வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெற்றி வந்து தியா, தருண், அதுக்கப்புறம் நம்ம சுடர்னு இவங்க கூட ஜாலியாக விளையாடுறதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சுடர் கூடவே இருக்காங்க. சுடருக்கு பயங்கர சந்தோஷம். கேப்டன், நீங்கள் இப்படி என் கூடவே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன். ஆமாம், ஈவினிங் போயிடுவீங்களா அப்படி சொல்லிட்டு. சுடர், நான் எதுக்காக சுடர் போகிறேன்? நான் இங்கே தான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். என்ன சொல்கிறீங்க கேப்டன்? அப்போது இனிமேல் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, ஒரு 4 நாளைக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஹை ஜாலி கேப்டன், சூப்பர் கேப்டன். ஆமாம், அப்போது நீங்கள் ட்ரெஸ் எல்லாமே ஒரு பேக்கில் பேக் பண்ணி கொண்டு வந்ததுக்கு காரணம் நீங்கள் இங்கேயே இருக்கிறதுனால தான் அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா கேப்டன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா தங்கம், உன் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. மகேஷ், அதுக்கப்புறம் என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கோவிலுக்கு போயிருக்காங்க இல்லையா, அவங்க வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அதனால தான் நான் இங்கே உன் கூட இருக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மகேஷ் வர வரைக்கும் கண்டிப்பாக நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம சுடர் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இங்கே நம்ம அபிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன 4 நாளா? ஐயோ, என்ன திட்டத்தோட இந்த வெற்றி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, எக்காரணத்துக்காகவும் சுடரை மட்டும் என்கிட்டருந்து அந்த வெற்றி பிரிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம சுடர் வந்து அளவுக்கு அதிகமாக வெற்றி மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தன்னோட அப்பா மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்பானா அவங்களுக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் வெற்றி வந்து இந்த அளவுக்கு நல்ல விதமாக பழகிறதுனால நம்ம சுடருக்கு வெற்றியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது அப்படி இருக்கிறதுனால ஒருவேளை இந்த வெற்றி தான் தான் சுடரோட அப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டா என்ன பண்ணுறது? சுடர் ஒரு வேளை கோவப்பட்டு, இல்லை நீங்கள் என் அப்பா வந்தால் என் கூட பழகவே வேண்டான்னு சொல்லிட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் சுடருக்கு அப்பா கூட இருக்கணுன்ற ஆசை வந்து, அது மட்டும் இல்லாமல் வெற்றியை பெரிய மனசு இல்லைன்னா என்ன பண்ணுறது? நம்ம கிட்டேருந்து சுடர் விலைக்கு போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. கடவுளே, அப்படி ஒரு விஷயம் மட்டும் எக்காரணத்துக்காகவும் நடந்துடவே கூடாது. நீ எனக்கு எம்பட்டு பெரிய கஷ்டத்தை வேணாலும் கொடு, ஆனால் சுடர் மட்டும் என்கிட்டேருந்து பிரிஞ்சு போகவே கூடாது அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது அபி வந்து பயத்தில் சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மோ நீங்களும் வாங்க அம்மோ, கேப்டனும் வந்திருக்காரு, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஏதாவது ஒரு விளையாடலாம் சரிங்களா? உங்களுக்குமே ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கும்ல அம்மோ அப்படி சொல்லிட்டு. சுடர், நான் வரல சுடர், எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது. என்ன அம்மோ சொல்கிறீங்க? சரி டேப்லெட் எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இப்போ தான் தைலம் போட்டேன் அப்படி சொல்லிட்டு. அம்மோ, நீங்கள் இப்போ தைலம் போட்டிருக்கீங்களே, அதே இதோட நீங்கள் வந்து இங்கே உட்காந்து எங்கள் கூட விளையாடினீங்க அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அம்மோ, வாங்க அம்மோ. சுடர், அதான் நான் வரலன்னு சொல்கிறேன்ல, எதுக்காக சும்மா அப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் வந்து பயந்துடுறாங்க. உடனே வெற்றி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் எதுக்காக குழந்தைகிட்ட இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எங்களுக்குள்ளே நீங்கள் நடுவில் மூக்க நுழைக்காதீங்க, தயவு செஞ்சு உங்கள் வேலையை நம்ம பார்க்குறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம அபி வந்து கோவமாக பேசுகிறாங்க. சுடர் இருந்துட்டு, என்னம்மோ திரும்பவும் நீங்கள் கேப்டன் மேலே கோவமாக இருக்கீங்களா? ஏம்மோ இப்படி கோவப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க. இங்கே பாடுறா தங்கம், நான் தான் வரலன்னு சொன்னால் என்னை விட்டுறணும்ல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, நீ போயிட்டு விளையாடு சரியா? நீ சந்தோஷமாக இருந்தாவே நான் சந்தோஷமாக இருக்கிறதா அர்த்தம், சரியாடா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அபி ஒரு வழியாக இங்கே நம்ம சுடரை வந்து சமாளிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, கேப்டன் அம்முக்கு உடம்பு முடியல, அதான் அவங்க அப்படி பேசுகிறாங்க, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, நீங்கள் வாங்க கேப்டன், நம்ம விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சிவனை சாமி கும்பிடுவோம்ல, சிவன் சாமிக்கிட்ட அவர்கிட்டமே போயிட்டு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுவோம், வாங்க கேப்டன் அப்படி சொல்லிட்டு அவங்க சாமி செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா மண்ணில், ஸோ அதுக்கிட்ட கொண்டு போயிட்டு நிற்க வைக்கிறாங்க. இவங்க தான் என்னுடைய சிவன் சாமி, நான் என்ன கேட்டாலும் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க, நீங்களும் வேண்டிக்கோங்க கேப்டன் அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம
கேப்டன் இருந்துட்டு மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க, கடவுளே சீக்கிரமாக என் பொண்ணு சுடர் அதாவது என்னை பற்றின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் அவளோட அப்பான்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு அந்த விஷயம் தெரிய வரப்போ அவள் என்னை பாசமாக தான் பார்க்கணும், என்னை விட்டு விலகணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையை நீ எனக்கு அமைச்சு கொடுக்கணும். எக்காரணத்துக்காகவும் என்றைக்குமே சுடருக்கு நான் தொந்தரவாவோ இல்லை கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அப்பாவாவோ இருக்கவே மாட்டேன். சுடருக்கு எல்லாமே நான் நல்லது மட்டும்தான் செய்வேன், அது உனக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சுடருமே கேப்டன் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டிக்கிட்டேன் தங்கம் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் என்ன வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வேறு என்ன வேண்ட போகிறேன், எப்போவுமே என் சுடர் என் கூடவே இருக்கணும், எதுக்காகவும் எம்பிட்டு கோவம் வந்தாலும் என்னை பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் என் மேலே இம்புட்டு பாசமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தங்கம், சரிங்க கேப்டன், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பொய் சொல்லாமல் உண்மையாக தான் சொல்லணும், எனக்கு சத்தியம் பண்ணுங்கள் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம கேப்டன் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், விஷயம் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு. உடனேங்க நம்ம சுடர் இருந்துட்டு, என்ன கேப்டன், விஷயம் என்னன்னு சொன்னால் தான் நீங்கள் எனக்கு வாக்கு கொடுப்பீங்களா, எனக்காக நீங்கள் எல்லாமே செய்வீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் சாதாரணமாக நான் கேட்குற கேள்விக்கு உண்மையான பதிலை சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், கண்டிப்பாக நீ கேட்குற கேள்விக்கு உண்மையாக நான் பதில் சொல்கிறேன், சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. சரிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, ஆமாம் கேப்டன், ஏன் உங்களுக்கும் அம்முக்கும் முதலையே சண்டை வந்தது, அது மட்டும் இல்லாமல் அது யதார்த்தமாக வந்ததுன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் நேற்று நீங்களும் மாமாவும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்டேன், என்னை விட்டுட்டு நீங்கள் போயிடணும், சுடர் பக்கம் நெருங்கக்கூடாது, இன்றைக்கி நானும் அம்மாவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணன்ற மாதிரி மாமா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே, என்னதான் நடக்குது உங்கள் 2 பேருக்குள்ள, என்ன பிரச்சனை கேப்டன், ஏன் அப்படி சொல்கிறாங்க, உங்களால் எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது கேப்டன் அப்படி சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம வெற்றி பயங்கரமாக அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க, என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் உண்மையாக தான் சொல்வேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்காங்க நம்ம வெற்றி. ஸோ இங்கே நம்ம வெற்றி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இதை கவனித்து நம்ம சுடர் இருந்துட்டு, என்ன கேப்டன் எதுக்காக யோசிக்கிறீங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என் மாமாவை என் அம்முவை எல்லாருமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம வெற்றி அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்கள் கேப்டன், பொய் சொல்லக்கூடாது, சாமி முன்னாடி எனக்கு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உண்மை மட்டும் தான் பேசணும், கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், சொல்லுங்கள் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துடா, நான் இதை எப்படி சொல்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் என்ன உண்மையோ அதை சொல்லுங்கள், இங்கே பாருடா தங்கம், ஒருவேளை அந்த உண்மை தெரிய வந்தது அப்படின்னா நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேப்டன், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்கிறதுக்கும் நான் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எனக்கு புரியவே இல்லை கேப்டன். எங்கள் பாரு தங்கம், இதுக்கான ஆன்சரை நான் இன்னொரு நாளைக்கு சொல்லவா, இல்லை எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும், எனக்கு என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி என் அம்மாவையும் என் மாமாவையும் பார்த்து பேசியிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் வழக்கம் இருக்கா, உங்களுக்கு எதனால் ஆகாமல் போச்சு, உங்களுக்கு என்ன சண்டை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்கவும், சரிடா தங்கம் எல்லாத்தையுமே சொல்கிறேன், எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எக்காரணத்துக்காகவும் என்கிட்ட பேசாமலோ இல்லை என்னை விட்டு விலகவோ நினைக்கக்கூடாது, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம வெற்றி பதிலுக்கு சத்தியம் கேட்குறாங்க. கேப்டன் எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கேப்டன், ஏன்னா நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கேப்டன், கண்டிப்பாக உங்களை நான் விலகி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கொடுக்குறாங்க நம்ம சுடர். ஸோ நம்ம வெற்றியுமே மனசை கல்லாக்கிக்கிட்டு, அதே சமயம் நம்ம அதாவது அபிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை நீ தான் அப்பான்ற விஷயம் சுடருக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் சுடரை கண்காணாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், உங்ககிட்ட பேச விட மாட்டேன் பழக விட மாட்டேன்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது, எங்கள் அபி எங்கள் 2 பேரையும் பிரிச்சிருவாளோன்ற ஒரு பயம் நிறையவே இருக்குது. அதனால் இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, சரி சுடர் நான் உனக்கு சொல்கிறேன், அதே சமயம் இன்னொரு சத்தியமும் செய்யணும், எனக்கு நான் சொல்ல போகிற விஷயம் உன்னுடைய அம்முக்கும் உன்னுடைய மாமாவுக்கு ஏன் யாருக்குமே தெரியக்கூடாது, அதுக்கு எனக்கு இன்னொரு ப்ராமிஸ் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க கேப்டன், கண்டிப்பாக நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், அதே சமயம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம கேப்டனுமே அது சுடர்
அது வந்து உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே அது மட்டும் இல்லாமல் மகேஷ் நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அப்பியை அதுக்கப்புறம் உங்கள் மாமாவை எல்லாருமே எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இதை கேட்டேன் இங்கே நம்ம சுடர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க கேப்டன் அப்படி சொல்லிட்டு. ஆமாடா, நானும் உன் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உன்னுடைய அப்பா யாருன்னு சொல்லிட்டு நீ கேட்டுக்கிட்டு இருந்தே, நான் தான் உன் அப்பா தங்கம் அப்படி சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் சுடர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படி கண்ணில் தண்ணி வருது, பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன கேப்டன் சொல்கிறீங்க, நீங்கள் தான் என் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாடா தங்கம், நான் தான் உன் அப்பா. என்ன கேப்டன், இத்தனை நாளாக நீங்கள் ஏன் என்னை பார்க்க வரல? நானும் அம்மாவும் ஜெயிலில் எம்பிட்டு கஷ்டப்பட்டோம். அந்த சமயத்தில் எனக்கும் அம்முக்கும் நீங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணலை? இதே ஊரில் இங்கே தான் இருந்திருக்கீங்க, அடிக்கடிக்கு அம்முவுமே பார்த்து பேசியிருக்கீங்க. ஆனால் ஏன் எங்களை காப்பாற்றலை? அம்மு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா கேப்டன்? ஏன் எங்களை இம்பிட்டு கஷ்டப்பட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்குறாங்க. அழுதுகிட்டே கேட்குறாங்க. நம்ம வெற்றி இருந்துட்டு அழுதுகிட்டே, தங்கம் நீ இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுடா. அது மட்டும் இல்லாமல் அபி கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்லேயே பார்த்தானா கொலை கத்தியால் குத்துனதெல்லாம் பார்க்க கிடையாது. கத்தி கையில் வச்சுருந்தா. அது மட்டும் இல்லாமல் நான் உயிராக நினச்ச பார்வதி அக்கா, அவங்க என் அம்மா மாதிரி தங்கம், அவங்கள கொன்னுட்டான்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப இடிஞ்சு போயிட்டேன். அப்போவே போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நான் தான் அபிக்கு எதிராக சாட்சி சொன்னேன். அதாவது ஒரு உயிரை எடுக்கிறதுன்றது ரொம்ப தப்பு தானே. அன்னைக்கு அபிக்கிட்ட நீ இந்த தப்பை செஞ்சா இல்லையான்னு கூட நான் கேட்காம நான் பாட்டுக்கு சாட்சி சொல்லிட்டேன். 10 வருஷம் ஜெயில் தண்டனையை அபி அனுபவிச்சா. பண்ண தப்புக்கான தண்டனையை தானே அபி அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ பெருசாக கண்டுக்கல. நீ இருக்கிற விஷயமும் எனக்கு தெரியாதுடா தங்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் அம்முவை கடத்திட்டாங்கல்ல, அந்த நிமிஷம் தான் எனக்கு நீ வந்து என்னுடைய குழந்தைன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உன் கூட பேசணும், உன் கூட பழகணும், உனக்காக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு என் மனசு எப்படியெல்லாம் தவிச்சது தெரியுமா? உண்மையாகவே அந்த நிமிஷம் நான் ரொம்ப நொறுங்கி உடஞ்சி போயிட்டேன்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி மனசில் உள்ளது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வெற்றி மேலே நம்ம சுடருக்கு பயங்கரமாக கோவம் தான் வருது. கேப்டன், நீங்கள் என் அப்பாவாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் அப்பானாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது தெரியுமா கேப்டன்? என் அப்பாவால் தான் நாங்கள் இன்றைக்கி இம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்றது என் அம்மா எனக்கு அடிக்கடிக்கு சொல்லியிருக்காங்க. என் அம்மா ரொம்ப பாவம் கேப்டன். என் அம்மா தப்பு பண்ணுறவங்களா? இன்றைக்கு வரைக்கும் எனக்கு எவ்வளோ நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரு எறும்புக்கு கூட நாங்கள் துரோகம் நினைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு என் அம்மா எனக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்த அம்மு அது எப்படி தப்பு செய்வாங்க? கண்டிப்பாக அவங்க தப்பு செஞ்சுருக்கவே மாட்டாங்க. கேப்டன், இன்னொரு விஷயத்த நீங்கள் யோசிச்சிங்களா? இது தியாவை ரூமில் யாரோ லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் தான் சொல்லிட்டு தியா தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் தானே அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீங்க. நீங்கள் தானே காப்பாற்றுனீங்க. தப்பே செய்யாமல் அன்னைக்கு என் கூட வீட்டில் உள்ளவங்க யாருமே பேசாமல் இருந்தாங்க. நான் தண்டனை அனுபவித்தேன். ஆனால் நான் தப்பு செய்யலைன்றதை நீங்கள் தானே நிரூபிச்சிங்க. அதே மாதிரி என் அம்மாவுமே தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க கேப்டன். இதை நான் அடித்து உறுதியாக சொல்கிறேன் கேப்டன். இத்தனை நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் கேப்டன். உங்கள் கூட நான் பேச மாட்டேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வெட்டி இருந்துட்டு இங்கே பாரு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட 2 கன்னத்துலேயும் கையை வச்சு, நீ மட்டும் பேசாமல் இருந்த அப்படின்னா இந்த அப்பாவோட மூச்சே நின்று போயிடும்டா தங்கம். என் உயிர் எல்லாமே நீ தான். எனக்காக பாசம் காட்டுறதுக்கு ஒரு உயிர் இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நான் ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், விஷயம் எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அப்புறமும் என் கூட கண்டினியூவாக நீ பேசணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்கே பாரு சுடர், சத்தியம் பண்ணியிருக்க, நீ சத்தியத்திலேருந்து மீறக்கூடாது. நீ நினைக்கிற மாதிரி அபி சொல்கிற மாதிரியெல்லாம் நான் ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது. நீ பார்த்த வரைக்குமே நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும்ல சுடர். அதே மாதிரி தான் கேப்டன், என் அம்மாவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு சுடர், எனக்குமே அந்த விஷயத்தில் ஒரு டவுட் இருக்குது. உன் அம்மு தான் தப்பு செஞ்சாங்களா இல்லை வேறு யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்களான்ற டவுட் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்தது. நான் கண்டுபிடிக்கிறேன் சுடர், கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன். அம்முவை நிரந்தரமாக நான் ஜெயிலை விட்டு வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம
கேப்டன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம சுடர் இருந்துட்டு, சரிங்க கேப்டன், உண்மையாகவே நீங்கள் என் அப்பாவா என் மனசில் இடம் பிடிச்சிங்களா என்னென்னலாம் தெரியாது, ஆனால் கேப்டனா என் மனசில் இப்போ வரைக்குமே நீங்கள் இருக்கீங்க. சீக்கிரமாகவே என் அம்மாவை வெளியே கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் என் அம்மா தப்பு பண்ணலன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தங்கம், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனிமேல் என் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் என் கூடவே இருக்கணும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கேப்டன், எங்கள் பாரு, இம்புட்டு விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியே, ஒரு டைமாவது என்னை அப்பான்னு கூப்பிடு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து, ஏன் சுடர் என்னை அப்பான்னு கூப்பிட மாட்டியா? நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து உன்னை நான் பார்க்க வராமல் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட விட்டுருக்கேன் ஜெயிலெல்லாம். நீ இருக்கிற விஷயம், நீ பிறந்திருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன் சுடர். தயவு செஞ்சு உன் வாயால் இருந்து என்னை அப்பான்னு கூப்பிடு தங்கம். உன் பிஞ்சு வாயால் இருந்து அப்பான்னு கூப்பிடுறத நான் என் காதால் கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப 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 ஆசையாக இருக்குது சுடர். ப்ளீஸ் சுடர், என்னை அப்பான்னு கூப்பிடு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுடர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கேப்டன், என்னைக்கு நீங்கள் என் அம்மா தப்பு பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் நிரூபித்து என் அம்மாவை நிரந்தரமாக ஜெயிலை விட்டு வெளியே கொண்டு வரீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன். அன்னைக்கு தான் நீங்கள் அதுக்கான தகுதியை பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. நம்ம வெற்றி வந்து ரொம்பவே நொந்து போகிறாங்க. இந்த அளவுக்கு சுடர் வந்து பேசுகிறா அப்படின்னா அந்த அளவுக்கு அவள் கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்றதையும் நம்ம கேப்டன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சுடருமே சைலண்ட்டாக போய் உட்காந்துக்கிறாங்க. பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம வெற்றி தான் தன்னோட அப்பா அப்படின்ற விஷயம். ஸோ இங்கே நம்ம சுடர் அப்படியே பயங்கர யோசனையிலே இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா, அப்படி இப்படின்னெல்லாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க நம்ம சுடர். இப்போது சுடரோட முகம் ஒரு மாதிரியாகவே இருக்குது. நம்ம அபி அதை வந்து நோட் பண்ணுறாங்க. சுடர், என்னாச்சுமா, எதுக்காக உன் முகம் வாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வா சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம சரளா வந்து அவங்க ஃபேமிலி தனியாக தான் சமைக்கிறாங்க. நம்ம அதாவது அபி தனியாக தானே சமைக்கிறாங்க. இப்போது நம்ம வெற்றிக்கெல்லாமே சேர்த்து தான் நம்ம சரளா வந்து சமைச்சிருப்பாங்க. ஸோ நிறைய ஐட்டம் செஞ்சுருக்காங்க. உடனே இங்கே நம்ம சரளா இருந்துட்டு, தம்பி வாங்க தம்பி உட்காருங்க, வாங்க சாப்பிடுவீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ நம்ம அபியோட வீட்டில் வந்து சாதாரணமாக சாதம் ரசம் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே வகை வகையாக செஞ்சுருக்காங்க. கோழி, மீன், ஆடு, மாடுன்னு இப்படி எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருக்காங்க இங்கே நம்ம யார் சரளா. ஸோ நமக்கு மட்டும் இவ்வளோ வாய்க்கு ருசியாக சமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே சுடர் வெறும் சாதம் ரசம் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சுடருக்கு எப்படி கொடுக்குறது இதை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம இது வெற்றி இருந்துட்டு, ஏங்க சுடர் சின்ன குழந்த பாவம், அவளுக்கும் நம்ம இதெல்லாம் கொடுக்கலாமே, எனக்கு பதிலாக அவளுக்கு கொடுத்துருங்களேன் அப்படி சொல்லிட்டு. அட என்ன தம்பி, அவங்களுக்கும் கொடுக்கலாம் தம்பி, இன்னைக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் நான் விருந்து சமைச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு. இப்போது சரளாவே கொண்டு போயிட்டு இங்கே நம்ம இது யாருக்கிட்ட அபிக்கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் முகத்தை திருப்பிக்கிட்டு இந்தா புடின்னு கூட சொல்ல கிடையாது, அப்படியே சும்மா முகத்துக்கு நேராக நீட்டுறாங்க. அதுக்கப்புறம் இது அபி இருந்துட்டு, இல்லை எங்கள் வீட்டில் நானுமே சாதம் ரசம் செஞ்சுருக்கேன், எங்களுக்கு இதுவே போதும். சுடர் உனக்கு ஏதாவது வேணுமா சுடர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அம்மு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவே நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வெற்றிக்கு சுத்தமாக சாப்பாடே இறங்கவே இல்லை. சாதாரணமாக சாதம் சாம்பார் மட்டும் அதாவது சாம்பாரும் வச்சுருக்காங்க, காலையில் சாம்பார், அதுவுமே அதை மட்டும்தான் சாப்பிட்றாங்க. உடனே சரளா இருந்துட்டு, என்ன தம்பி உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக பார்த்து பார்த்து சமைச்சா நீங்கள் எதுவுமே சாப்பிடாம காலையில் பழைய குழம்பு இருக்குது அதை சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும்ங்க, எனக்கு இதுவே போதும், நிறைய இப்படி எண்ணெய் பொருள் அதுக்கப்புறம் இந்த நான்வெஜ் எல்லாமே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதுக்காக தாங்க, நீங்கள் எல்லாருமே வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் காத்தோட்டமாக உட்காடுறாங்க. நம்ம சுடர் வந்து அப்போவே புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சாப்பிடல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கேப்டனுமே எதுவுமே சமைச்சது எதுவுமே சாப்பிடாம பழைய சாப்பாடை சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சுடர் வந்து யாருக்கும் தெரியாமல் வெளியே வராங்க. கேப்டன், என்ன கேப்டன் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட வேண்டியது தானே, நான் சாப்பிடல அப்படின்றதுக்காக தானே நீங்களுமே நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுடர் என் மனசை நீ நல்லா புரிஞ்சுக்கிற சுடர், எனக்கு இது ரொம்ப சந்தோஷந்தான். ஆனாலும் நீ சாப்பிடாம அது எப்படி நான் மட்டும் வகை வகையாக சாப்பிட்றது, எனக்கு சாப்பாடு எல்லாமே எதுவுமே முன்னாடி முக்கியம் கிடையாது சுடர், எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன்,
என் மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக தான் இருக்கீங்க. ஆனால் என் அம்மா விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்க. என் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடாமல் அதாவது எல்லாரும் வாழ்கிற ஒரு சாதாரண வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். அதுக்கான ஒரு நாள் வருமா கேப்டன்? அது வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வர முடியும், அதாவது வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுடர் தங்கம், கண்டிப்பாக அப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். நீயும் அம்மாவும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சுடருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம சுடர் வந்து அதாவது வெற்றி தான் அப்பான்ற விஷயத்த அபிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அபி வந்து சுடரை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ வரைக்குமே சுடருமே அது விஷயமா வாயை திறக்காம தாங்கிறாங்க. சுடர் வந்து நம்ம அபியும் வெற்றியும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக குடும்பமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.